இறைநேசர்கள் மூலமாக உதவி தேடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதை எப்படா மண்ணில் வைக்கிறதுங்கிறதுக்கு இறைநேசர்களை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சு பெரிய அறிவாளித்தனமா பேசுற மாதிரி என்ன சொல்றாங்க, இறைநேசருங்கிற நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க, அவங்க இறைநேசர்னு உங்களுக்கு தெரியுமா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்களுக்கு தெரியுமா, அது மனசுல உள்ளது கல்புல உள்ளது உங்களுக்கு எப்படி தெரியும், இப்படின்னு சொன்ன உடனே அதுல ஒரு கூட்டம் ஆமா இறைநேசர்களை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா, இறைநேசர்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னா அல்லாஹ் சொல்றான் கூனு மா சாதிக்குன்னு சொல்றான், உண்மையாளர்களோட இருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப உண்மையாளர்களோட இருங்கன்னு சொல்லியே உண்மையாளர்களை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அந்த இதுலயே தெரியுது. அதுக்கு பிறகு நீங்க தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்கிறான். அப்ப தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் ரெண்டு சமூகம் இருக்குது. தெரிந்தவர்கள் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சாதானே போய் அவங்ககிட்ட போய் கேட்கலாம். நம்ம கண்டுபிடிக்க முடியாட்டா அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அதுக்கு பிறகு ஹதீஸ் கலைகளை பத்தி நம்ம சொல்லுவோம். இப்ப ஹதீஸ் கலையில என்ன சொல்லுவாங்கன்னா, சஹீஹான ஹதீஸ் லைஃபான ஹதீஸ்ன்னு சொல்லி பிரிக்கிறாங்க தரம். எப்படின்னு சொன்னா, இந்த ஹதீஸ் எப்படி சஹீஹ் லைஃப்னு சொன்னா, இந்த அறிவிப்பாளர்கள்லாம் நல்லவங்க தக்குவாதாரி உண்மையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் உண்மை. இது லைஃபான ஹதீஸ்ன்னு ஏன் சொல்றீங்க? இந்த இவர் பொடுபோக்கானவர், பொய் பேசக்கூடியவர், கொஞ்சம் இப்படி இருக்கிறதுனால நாங்க இதை லைஃப்னு சொல்றோம். அப்போ சஹீஹ் லைஃப்னு சொல்லி ஹதீஸ் கலையில பிரிக்க சொல்லி என்ன சொல்றாங்க, இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இப்படின்னு சொல்றதை கண்டுபிடிக்க. இதே இந்த தௌஹீத் ஜமாத்துங்கிற பேர்ல அது சஹீஹ் லைஃப்னு அவங்க தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆளு நல்லவரா கெட்டவரான்னு மனசுல உள்ளதான் அறிய முடியும்னு சொன்னா, இப்போ சஹீஹ் லைஃப் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நல்லவர் பொய்யா நடிச்சிருக்கலாமே. அப்ப இதுல நம்ம சுன்னத்துல் ஜமாத்துடைய கருத்து என்னன்னா, ஒரு நல்லவருங்கிறவரை கண்டுபிடிக்க முடியும், சாலிஹானவங்கிறவங்கள கண்டுபிடிக்க முடியும். புகாரி ஷெரீஃபை நம்ம ஏத்துக்கலாம்னா முதல்ல புகாரி இமாம் நல்லவங்க நம்பணும். புகாரி இமாம் நல்லவங்களா கெட்டவங்களா, நல்லவங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டுமா, அவ ஒரு சாலிஹான மனுஷனான்னு நம்ம சந்தேகப்பட்டா புகாரி ஷெரீஃப்ங்கிற கிரந்தத்தை எடுக்கல. சரி, புகாரி ஷெரீஃப் கிரந்தத்துல அவங்க சுயமா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹாபிகள் சொன்னாங்க, சஹாபிகள் தாபியன்களுக்கு சொன்னாங்க, தாபியன்கள் தபோ தாபியன்கள் இமாம்கள்ட்ட சொல்றாங்க. குறைஞ்சது ஒரு ஹதீஸ புகாரி இமாம் பதியறதுக்கு 5 பேர் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துக்கும் புகாரி இமாம்க்கு இடையில இருக்கிறாங்க. இந்த 5 பேரையும் நல்லவங்க சாலிஹானவங்க அப்படின்னு நம்ம நம்பினாதான் அந்த ஹதீஸ அவங்க எடுக்க இயலும். இப்படி புகாரி ஷெரீஃப்ல 7000 சொச்ச ஹதீஸுகள் இருக்குது. அதுல மடக்கி வர்றதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா 4000 சொச்ச ஹதீஸ் இருக்கு. 4000 சொச்ச ஹதீஸுக்கு ஒரு ஹதீஸுக்கு 5 ராவின்னு வைப்போம். இப்படி வச்சா எத்தனை ராவியன்கள் அறிவிப்பாளர்கள் வர்றாங்க? இப்ப ஒரு ராவி பல ஹதீஸ அறிவிச்சிருக்காங்க. இப்படின்னு சொல்லி பார்த்தா அதை நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா எப்படி வருதுன்னா 1744 பேரை குறைஞ்சது நம்ம ராவியன்களா நம்ம அதுல வகைப்படுத்தலாம். ஒரு ஹதீஸிய ஒரு ராவிய பல ஹதீஸ சொல்லியிருக்கலாம். இப்படி மடக்கி வர்றது வைப்போமே, இந்த எண்ணிக்கை கூட குறைய இருக்கலாம். நம்ம குறைஞ்ச கட்டத்துல நம்ம இதை சொல்றோம். அப்படின்னா 1744 பேரை நல்லவங்க, அவங்க சாலிஹின் நம்பணும். அப்பந்தானே அந்த ஹதீஸையே நம்ம தொட முடியும். அதுக்கு பிறகுல அதை ஆய்வு செய்யறது தொடர்றதுக்கு நல்லவர்கள்னு பிரிக்கலும் கெட்டவர்கள் பிரிக்கலங்கிறத அட்லீஸ்ட் நம்பணும்.